அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் பொது வேட்பாளராக களம் காணும் சீமான், உதயநிதி ஸ்டாலினோடு ரகசிய சந்திப்பு, திமுகவிடமிருந்து பெற்ற தொகை எவ்வளவு, இப்படி பல கேள்விகள் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட எழுந்துக்கிட்டே இருக்கு. நிறைய காணொளிகளும் வெளியாகி கொண்டிருக்கு. இந்த கட்டத்தில் ஜூவியில் ஒரு ஆர்டிக்கல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காணொலியும் வெளியாகிருக்கு. சீமான் பொது வேட்பாளராக நிற்கிறாரு, திமுக கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, பல கோடி கைமாறி இருக்கு, தோல்விகளை சந்தித்த சீமான் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போக வேண்டிய தேவை என்ன, சீமான் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று உதயநிதியினுடைய விருப்பம், இப்படி பல கேள்விகள் தொடர்ச்சியாக இணையதளம் முழுக்க காணொலிகளாகவும் பதிவுகளாகவும் வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தெரியாத அரசியல்வாதிகளோ இல்லை பொதுமக்களோ தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி ஈழத்தினுடைய இனப்படுகொலையில் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி. 2016 சட்டமன்ற தேர்தலேருந்து தனிச்சே களம் கண்டுட்டு வராங்க. 2026 காரைக்குடியில் போட்டியிட்ட சீமான் உறுதியாக வென்று சட்டமன்றம் செல்வார் அப்படின்னு எல்லாரோடும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சீமான் தோல்வியை சந்தித்தார். இதுக்கு இடையில ஆட்சி அமைச்சர் விஜய் அவர்களை பல்வேறு தரப்பினர் பல்வேறு விதமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் குதிரை பேரம், யானை பேரம், இப்படி எல்லா பேரத்தையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சில கட்சிகள், அதை பற்றி கண்டுக்காத தொண்டர்கள், இப்படிலாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் பொது வேட்பாளர். அது மட்டும் இல்லாமல் சீமான் திமுகவோடு கைகோத்திருக்காரு. இத்தனை ஆண்டுகளாக திராவிடத்தை எதிர்த்த சீமான் இன்னைக்கு தோல்வியினுடைய பயத்தால் திமுகவோடு கைகோத்திருக்காரா? அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சி ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா தமிழர்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு இங்கே ஒரு கட்சி இல்லை. இத்தனை நாட்களாக நாங்கள் தான் தமிழருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர்கள்லாம் ஈழப்படுகொலையில் கைவிரிச்சு நின்ற போது நாம் யாரையும் நம்ப வேணாம், நமக்கு நாமளே ஒரு நம்பிக்கையை கொடுப்போம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி சீப்பா ஆதித்தனார் வச்ச நாம் தமிழர் கட்சி என்ற பேர், அவரும் கடைசியில் திமுகவோட போய் சரணடைஞ்சார். அதே போல தான் திமுக கூட இன்னைக்கு சீமானும் சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு பல தரப்பினர் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கொள்கையும் கோட்பாடும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அரசியல், 2016, 19, 21, 24, அதுக்கப்புறம் இடைத்தேர்தல்கள், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள், இதெல்லாம் கடந்து 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சட்டமன்றத்துக்கு செல்வார்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, ஆனால் இப்போ கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ணி கடுமையாக ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி இப்படின்னு குடும்ப அரசியலை எதிர்த்து நின்ற சீமானு இன்னைக்கு ஒரு திருமண விழாவில் போயிட்டு கைகுலுக்கி பேசுகிறாரப்பா, இதெல்லாம் மாண்புன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகளை வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜூவியில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியாகுது. சீமான் பொது வேட்பாளர், சீமானை சட்டமன்றம் அனுப்பணும்னு உதயநிதி விருப்பப்படுறாரு அப்படின்னும் பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் காணொலி வாயிலாகவும் நிறைய பத்திரிகை, தொலைக்காட்சி, இந்த ஊடகங்களை சேர்ந்தவர்கள் வீடியோக்களை வெளியிடுறாங்க. பொதுமக்களுமே வீடியோக்களை வெளியிடுறாங்க. இதில் குறிப்பாக இந்த டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸும் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் ஏன் டிவிக்கினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாம் தமிழர் கட்சியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கேள்விகளும் நமக்குள்ளே எழலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அதில் குறிப்பாக அம்பாசமுத்திரம். இந்த அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் போட்டியிட போகிறாரு. இவர் தான் பொது வேட்பாளர். திமுக, அதிமுக 2 கட்சிகளும் சீமான வெளில வச்சு சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பி விஜய்க்கு எதிராக பேச வைக்க போகிறாங்க, சட்டமன்றம் களைகட்ட போகுது அப்படின்னு பல தகவல்கள் பலவிதமாக பல பேர் உருட்டிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம கேட்கிறது என்னன்னா, தமிழருடைய பிரச்சனைக்காக தொடங்கப்பட்ட கட்சி, திராவிடத்தை எதிர்த்த ஒரு கட்சி, தமிழ் தேசிய சிந்தனையை விதைத்த ஒரு கட்சி ஏன் இந்த இடைத்தேர்தலில் திமுகவோடு கைகோர்க்க போகுது, இல்லை அதிமுகவோடு கைகோர்க்க போகுதுன்னு ஒரு கேள்வி எழலாம். உண்மையாகவே சீமான் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டாரா? இல்லை சீமான் அவர்கள் நான் பொது வேட்பாளர், நான் இந்த முறை திமுகவோடு அதிமுகவோடு சமரசம் செஞ்சு நான் பொது வேட்பாளராக நிற்க போகிறேன்னு எந்த இடத்துலையாவது பேசியிருக்காரா? எந்த இடத்துலையுமே பேசலையே. ஆனால் சீமான் அவர்கள் சொல்கிறாரு, நான் பொது வேட்பாளர் கிடையாது, நான் பொதுவான வேட்பாளர், அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு வேட்பாளர். ஆனால் பொது வேட்பாளர்னு கேட்டால் நான் சொல்லுவேன் 100 விழுக்காடு இல்லவே இல்லை. ஆனால் இந்த காணொலிகள்லாம் ஏன் தொடர்ச்சியாக
திமுக அதிமுகவோட சீமான் சேர்ந்துட்டாரு, இல்ல உதயநிதியை போய் ரகசியமா சந்திச்சிட்டாரு, பல கோடி ரூபாய் பணம் பெற்றுட்டாரு, அதுக்கு பின்னாலதான் அந்த திருமண நிகழ்வுல சீமான் கைகுலுக்கி சந்தோஷமா சிரிச்சாருன்னு டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் பல கட்டுக்கதைகளை இணையதளம் முழுக்க கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க. நீங்க நுட்பமா கவனிச்சு பாருங்க. நான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்னைய வரைக்கும் எந்த விடயத்துல அவர்கள் வேட்பாளராக நிற்கும் போதும் சரி, வெற்றி பெற்றதுக்கு பின்னவும் சரி, உண்மையை பேசியிருக்காங்க. வாயை திறந்தாலே பொய் தான், வெறும் ரீல்ஸ் மட்டும்தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே ஏன் திமுக தலைவர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கணும், உதயநிதி ஸ்டாலினை ஆற தல்வி கட்டி அணைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. விஜய் மு.க. ஸ்டாலினையோ விஜய் உதயநிதி அவர்களையோ சந்திச்சால் அதற்கு பெயர் மாண்பு. அதே சீமான் அவர்கள் ஒரு பொது நிகழ்வுல போய் சந்திச்சிட்டா பணம் வாங்கிட்டாரு, பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு குறிப்பா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை பத்தி பேச வேண்டிய தேவை என்னன்னா, ஒரு வேளை நாளை நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் சீமான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போனார்னா சீமான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களால பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவங்க எந்த துறையினுடைய அமைச்சர்னு கூட தெரியல. சட்டமன்றத்தில் பதவி ஏற்கும் போது வெற்றி பெற்ற சான்றிதழை கொண்டு போக மறந்தவங்க கூட இன்னைக்கு அமைச்சர். ரீல்ஸ் போட்டு நான் சிவகாசியில் நான் விருதுநகரில் வெற்றி பெற போறேன், விருதுநகர் மக்களை காப்பாற்ற போறேன்னு சொன்னவங்க, கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்ற போறேன், விருதுநகரை கைவிட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சீட்டு கிடைச்சவன சிவகாசியில் போய் நின்றதையும் பார்த்தோம், வெற்றி பெற்றதையும் பார்த்தோம். இப்படி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னால் ஒரு விஷயம் பாருங்க. இந்த கட்டுரை எழுதுறாங்கல்ல, அவர் யார் தெரியுமா? அண்ணன் சீமான் அவர்களுக்கு தினமும் காலையில் அவர் ஒரு பணிவிடை செய்வார். அப்படின்னா ஒரு கதவு இருக்கும், அந்த கதவுக்கு உட்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருப்பார். இப்போ நான் பொது வேட்பாளரை நிற்க போகிறேன், திமுக என்னை நிற்க வச்சிருக்கு, எனக்கு ஒரு 1000 கோடி ரூபா பணம் வந்திருக்கு, அந்த 1000 கோடியில் முதல் ரகமாக வந்த தவணை காசை வச்சு தான் நான் பென்ஸு கார் வாங்கினேன்னு சீமான் அண்ணன் உள்ள பேசியிருக்காரு போல. இவங்க டோருக்கு வெளியில் நின்று சீமான் அண்ணனோட ஷூ இருக்குல்ல, ஷூ அந்த ஷூவை தொடச்சிட்டு இருக்காங்க. தொடச்சிட்டு காதில் வாங்கிட்டு, பார்த்தீங்களா சீமான் 1000 கோடி வாங்கிட்டாரு, பென்ஸு காரு வாங்கிட்டாரு, திரள் நிதி வாங்கினாரு, எல்லாத்தையும் தம்பிகளை ஏமாத்தி காரை வாங்கிட்டு இன்னைக்கு இடைத்தேர்தலில் திமுக கூடவே கைகோத்து திமுகவோட நின்று வெற்றி பெற போறாரு. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலினை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ரகசியமா சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டாங்க. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை ஒரு இதுல போய் சந்திச்சாரு அப்படின்னு ஒரு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டாங்களே, அதே போல இப்போதும் ஒரு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு சீமானை மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இணையதளங்கள் முழுக்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், சீமான் சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, சீமான் எதிர்கட்சியாகவும் இல்லை, சீமானுடைய கட்சி நான் ஒரு 4 எம்எல்ஏக்களோ 5 எம்எல்ஏக்களோ வச்சில்ல, ஆனால் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏன் சீமானை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அஜெண்டா நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணணும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இயற்கை வளம், நீர் வளம், மண் வளம், கனிம வளம், மலை வளம் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனி, இந்த தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மண்ணையும் இந்த மொழியையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்றேன். இந்த விடயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் செயற்குழு கூட்டம், அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. IREL அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தோரியம் எடுப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் மணல்களை அள்ளுறாங்க. 1960 அது செயல்பட்டு இருக்கு. அப்ப தமிழக வெற்றி கழகம் என்ன பண்றாங்கன்னா, நாம ஆட்சிக்கு வந்த உடனே முதலாக இந்த வேலையை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இதுக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயரெல்லாம் விட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஆட்சி அமைஞ்சதுக்கு ஒன்று அந்த நிறுவனத்தினுடைய காலம் முடிஞ்சும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓராண்டுக்கு நீட்டிச்சிருக்காங்க. அப்ப தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாகவும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் ஒன்று பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அமைஞ்சோன்னா ஒன்று பேசுறாங்க. ஆனால் சீமானோ நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளோ அப்படி கிடையாது. அவர்கள் எப்போதும் மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீமானோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் பணம் கொடுத்து வாங்கிடணும். வாங்கிட்டு என்ன பண்ணணும், பார்த்தீங்களா சீமான் கூட நெருக்கமாக இருந்தார்ல இவரே சீமானை பற்றி பேசியிருக்காரு. அப்போ பொதுமக்களுடைய பார்வையில் என்ன ஆகும்னா, அப்போ இவர் சொல்றது உண்மைதான் போல,
அப்போ விர்ச்சுவல் வாரிசு சொன்னதோ இல்லை உடன் பிறப்புகள் சொன்னதோ இல்லை சங்கிகள் சொன்னதெல்லாம் கூட வந்து பொய்யா கூட நம்ம நினச்சா கூட சீமான் கூடவே இருந்தாருப்பா அவரு, சீமானோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாரு, சீமான் கூட ஒன்றாவே காரில் போனார், அவரை பாருங்க, அவரும் ஒரு வேட்பாளருங்க, அவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, கட்சியை விட்டு விலகிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு. அந்த விலகினவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சீமான் வீட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடும் போது சீமான் துரோகம் பண்ணாருங்கிறாரு. ஆனால் அந்த துரோகத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு 10 வருஷமா சீமானுக்கு சூ தொடச்சாரு. அவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துட்டாரு, அவர் இன்னைக்கு விமர்சனம் பண்றாரு. அப்ப இது உண்மை தானே? அப்ப சீமான் வந்து தப்பான பாதையில தானே போறாரு. அப்ப சீமான் வந்து இந்த கட்சியை வச்சிருக்கிறது எதுனா லாபம் பார்க்க தான் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பார்வையை திணிப்பது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 10 ஆண்டுகளாக ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை பொறுத்து கொண்டு பயணித்த நீங்கள் முதல் குற்றவாளி தானே. எங்க சீமான் அறை போறாரோ அதே அறையில தங்க வேண்டியது, என்ன உணவு சீமான் சாப்பிட்றாரோ அதே உணவை சாப்பிட வேண்டியது, ஆனால் சீமானை விமர்சனம் பண்ண வேண்டியது. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பொதுவெளியில் ஒரு திருமண நிகழ்வு, அந்த திருமண நிகழ்வுக்கு இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு இஸ்லாமியர், நான் ஒரு தமிழர்னு வச்சுங்க, எனக்கு பாஜகவை சார்ந்தவர்களோ இல்லை வேறு ஏதோ திராவிட கட்சியை சார்ந்தவர்களோ வராங்கன்னா நான் கையில் அருவாளை வச்சுக்கிட்டு, ஏய் நீ தானே எனக்கு இப்படி பண்ண, என் இனத்துக்கு பண்ண, உன்னை வெட்டவா அப்படி நிற்க முடியுமா? எங்க இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸோடு கைகோர்த்து திருமாவளவன் ராஜபக்சேவை சந்தித்து வந்ததுக்கு கூட முட்டு கொடுத்த இனமுங்க இது. பேசுனாங்க, என்னங்க இது தப்பு? ஒரு நாட்டினுடைய அதிபர் அவரை வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் சந்திக்கிறாரு, இதில் என்ன பண்ண முடியும்னு பேசினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு முட்டு. அது எப்படிங்க மாண்பாகும்? அது எப்படிங்க இதாகும்? தமிழருடைய இதுவே மாண்பு தானே. எனக்கு தனி மனிதன் மீது எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடும் என் இனத்திற்கு எதிராக இருந்தா நான் கண்டிப்பா நிற்பேன். இப்ப தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களை கோவப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, என் இனத்துக்கு எதிராக நீங்க நின்றீங்கன்னா நான் கோவப்படுவேங்கிறாரு. அதுதானே உண்மை. அதற்காக சொல்லுங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியில் சந்திச்சிட்டா கூட உடனே அது வந்து பணம் வாங்கிட்டாங்க, பொட்டி வாங்கிட்டாங்க, பார்த்தீங்களா சீமான் மாறிட்டாருன்னு. சீமான் எந்த இடத்திலாவது நான் திமுகவோடும் அதிமுகவோடும் கைகோர்த்து பொது வேட்பாளராக நிற்கிறேன்னு சொன்னாரா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இவ்வளோ நாட்களாக சீமான் பொது வேட்பாளர், பணம் வாங்கிட்டாரு, திமுக கூட கை கொத்துட்டாரு, அதிமுக கூட கை கொத்துட்டாருன்னு எச்சத்தனமாக மலத்தை திங்கக்கூடிய பன்றிகள் போல கதறி கொண்டிருந்த சிலர் நாளை இடைத்தேர்தலில் சீமான் தனித்து களங்கண்டு திமுக அதிமுகவை வீழ்த்தி சீமான் அங்கு வெற்றி பெற்றாலோ இல்லை சீமான் தோல்வியே பெற்றாலோ இந்த பேசின இந்த மலம் தின்ன வாய்கள் என்ன பண்ணும்? இவ்வளவு நாளா பொது வேட்பாளர்னு இணையம் முழுக்க அடிச்சு விட்டீங்களே. நாளை ஒருவேளை சீமான் திமுக அதிமுகவை எதிர்த்து, ஒருவேளை இல்லை உறுதியாக திமுகவையும் அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்த்து அம்பா சமுதிரத்தில் போட்டியிடுகிறார். வெற்றியோ தோல்வியோ சாகும் வரை தனித்து தான் களம் காண்பேன்னு சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் மேலே ஏங்க இவ்வளோ சேர வரி பூசுறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு அந்த மனுஷன் மேலே வந்து அவ்வளோ கோபம், அவ்வளோ பழிவாங்கக்கூடிய எண்ணம் சொல்லுங்க? உங்களுக்கு அரசியல் கற்பித்து கொடுத்தாருல. அரசியல் என்பது வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, மரம், மண், மலை எல்லாமே அரசியல் தான். காலையில் தூங்கி எந்திரிச்சு நம்ம பிதுக்கிற பர்பஸை பேஸ்ட்லேருந்து இரவு குடிச்சிட்டு படுக்கிற பால் வரைக்கும் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குன்னு அரசியல் சொல்லி கொடுத்த ஒரு மனுஷன். எதுக்கு எடுத்தாலும் சீமான் திமுக கூட போயிட்டாரு, சீமான் அதிமுக கூட போயிட்டாரு, சீமான் பிஜேபி பீடிமுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. திமுக ஆட்சியில் இருக்கும் போது திமுகவை விமர்சனம் பண்ணா சீமான் சங்கி. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை சீமான் விமர்சனம் பண்ணா உடன் பிறப்பு, பணம் வாங்கிட்டாரு, கைகூலி, சீமான் துரோகி, இன துரோகி அப்படிலாம் பேசுறானுங்க. அப்ப இவனுங்களாம் எந்த விதமான அரசியல் புரிதல்ல சீமானை பாக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப ஒரு இடைத்தேர்தலில் ஒரு கட்சி தனித்து நிற்கிறேன்னு சொல்றாங்க. எந்த இடத்துலையுமே சீமான் நான் பொது வேட்பாளர்னு சொல்லலை, நான் வந்து திமுக அதிமுகவோடு சேர்ந்து பயணிக்கிறேன்னு சொல்லலை. ஒரு கட்டுரை எழுதுறான், அந்த கட்டுரையில் சொல்றான் சீமான் பணம் வாங்கிட்டாரு, சீமான் பொது வேட்பாளர், சீமான் திமுக கூட கை கொடுத்துட்டாரு. உதயநிதி ஆசைப்படுறாருங்க. உதயநிதி ஆசைப்பட்டா சொல்லுங்க, உதயநிதி ஆசைப்பட்டா நடந்துடணுமா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், 4 லட்சம் யூனிட் ரத்தத்தை குருதிகொடை பாசறையின் சார்பாக நாம் தமிழ் கட்சி கொடுத்ததுன்னு எந்த விதமான பத்திரிகையிலும், தின செய்தித்தாளாக இருக்கட்டும், இல்லை வார இதழாக இருக்கட்டும், மாத இதழாக இருக்கட்டும், இதில் வந்துருக்கு இல்லைங்க. 10 லட்சம் பண விதைகள் இந்த மண்ணில் நட்டு நீரை வந்து பாதுகாத்துருக்காங்க, நிலத்தடி நீரை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் பேசலையே.
வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. 8 வழிச்சாலை வராமல் இருக்கு, டங்ஷன் சுரங்கம் மூடப்பட்டிருக்கு, கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடி இருக்காங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடி இருக்காங்க, மாணவர்களுக்காக போராடி இருக்காங்க, செவிலியர்களுக்காக போராடி இருக்காங்க, போக்குவரத்து ஊழியர்களுக்காக போராடி இருக்காங்க. வீடுகள் இடிக்கப்பட்ட போது சீமான் களத்தில் நின்றாரு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமான் வாங்கியிருக்காரு. அதில் எந்த வழக்கும் கொள்ளையடிச்சதோ, ஊழல் பண்ணதோ, லஞ்சம் வாங்கினதோ, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததோ கிடையாது. எல்லா வழக்குகளும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடினது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடா, அதுக்காக சீமான் போராடினார். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு எதிராக சீமான் போராடினார். மீனவர்களுடைய பிரச்சனைக்காக போராடினார், மாணவர்களுடைய பிரச்சனைக்காக போராடினார், விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக சீமான் போராடினார். எந்த இடத்துல சீமான் போராடல? சில நாய்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுது, திமுக ஆட்சியில் இருக்கும் போது என்ன பண்ணீங்க, என்ன போராட்டத்தை இவர் பண்ணிட்டாரு, இல்ல வீடியோ போட்டு பேசுற நீ தான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கேள்வி கேட்டியாங்கிறான். உண்மையாகவே நீ அரசியல் தெரிந்தவனாக இருந்தால் போய் பாரு. இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ச்சியாக கேள்வி கேட்டவன் நான், தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி போராடியவர் சீமான். எந்த இடத்துல சீமான் சமரசம் பண்ணாரு? இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் சொல்றாருங்க ஊழல் சக்தியோடு கை கோக்குறாருன்னு. செந்தில் பாலாஜி வந்து ஊழல்வாதி, அது நீங்க ஏத்துக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகம் ஏத்துக்குதா? அதே போல இன்னைக்கு இருக்கிற விஜயபாஸ்கர் ஊழல்வாதியா இல்லையா? எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழல்வாதியா இல்லையா? இல்ல கடம்பூர் ராஜு ஊழல்வாதியா இல்லையா? மனித புனிதர்கள் அவர்கள். அதிமுக இருந்தா அவர்கள் ஊழல்வாதிகள். இதே உங்க கட்சியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முஸ்தபா அவர்கள் பேசியிருக்காருல்ல. எங்க விஜயபாஸ்கர்லாம் சேர்த்துக்க முடியுமாங்க? விஜயபாஸ்கர்லாம் ஊழல்வாதிகள்னு பேசினார்ல. இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த முஸ்தபா அவர்கள் பதில் சொல்லுவார் அதுக்கு. அந்த காடை குஞ்சு முஸ்தபா, அந்த குஞ்சு முஸ்தபா இருக்கல, காடை குஞ்சு, அந்த முஸ்தபா சொல்லுவாரா? இன்னைக்கு தரங்கட்ட நாய்கள் எல்லாம் இணையதளத்தில் மேடைகளில் ஏறினா சீமான் அவர்களே பேசுறாங்க. சீமானுடைய கண்டைக்கால் மயிருக்கு சமம் இல்லாத சில தற்கூரி நாய்கள் பேசுது. அது பழைய சாமான், புது சாமான்னு. அதே திரும்ப நாங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா சொல்லுங்க, நாகரிகம் கருதி சிலர் கடந்து போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு சீமான் மறைமுகமாக சந்திச்சாரு, பல கோடி வாங்கிட்டாரு. ஏங்க இன்னைக்கு அமலாக்கத்துறை இருக்குங்க, இடி இருக்குங்க, இன்னைக்கு வருமான வரித்துறை இருக்குங்க. தமிழ்நாட்டினுடைய முதல்வராக விஜய் தாங்க இருக்காரு. வருமான வரித்துறை அனுப்புங்க, வீட்டுக்கு அனுப்புங்க ரைடுக்கு. இல்லை இடி இருக்கு, அமலாக்கம் என்னென்னமோ இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் பணம் வாங்கிட்டாரு, கோடி கோடியாக சேர்த்துட்டாரு, மக்களை ஏமாத்திட்டாரு, வரிப்பண திரள்நிதி வாங்கிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் திரள்நிதி வாங்கலையா? தமிழக வெற்றி கழகம் வாங்குவது டொனேஷன் ஆங்கிலத்தில், இவர்கள் வாங்குவது திரள்நிதி தமிழில். தமிழில் வாங்கினா கேவலம், ஆங்கிலத்தில் வாங்கினா அற்புதம். அம்மானு கூப்பிட்டா கேவலம், மம்மி மாம், டேடி டேட் அப்படின்னு கூப்பிட்டா பெருமை. தன்னுடைய சொந்த கையில் சாப்பிட்டோம்னா கேவலம், அடுத்தவன் சாப்பிட்ட ஸ்பூனில் சாப்பிட்டோம்னா கல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறான். நல்ல ஆடைகளை உடுத்தினா கேவலமாக பார்க்குறான், கிழிஞ்சு போன ஆடையை உடுத்தினோம்னா பத்தியா ரிச் மேன் அப்படிங்கிறான். ஆடு மாடை வளர்த்தோம்னா கேவலங்கிறாங்க, வீட்டில் நாயை வளர்க்குறாங்க. இவனெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ எதை நோக்கி இந்த சமூகம் போகுது? இந்த 15 ஆண்டுகால உழைப்பு என்பது, நாம் தமிழர் கட்சியினுடைய உழைப்பு என்பது இந்த மண்ணில் யாராலையுமே ஈடு செய்ய முடியாத உழைப்பு. எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழக்குகள், அந்த கட்சியில் இருக்க பயணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சிருக்கான் தெரியுமா? 36 லட்சம் வாக்குகளை ஒரு கட்சி பணம் கொடுக்காம, கோட்டை கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, கூட்டணி வைக்காம, தன்னுடைய தமிழ் தேசிய கொள்கையை பேசி வாங்குதுன்னா அது எப்படி நீங்க மறுக்க முடியும் சொல்லுங்க? 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்துறான்ல. கடந்த தேர்தலில் 20 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்கான்ல. அந்த 20 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சி நம்புறான்ல. உலகம் முழுக்க திரள்நிதி வருதுங்க, உலகம் முழுக்க சீமான் பணம் வாங்குறாருங்க. நாய உண்மையா சொல்றேன், நீ முடிஞ்சா வாங்கி காட்டு. ஒருவன் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும்தாங்க ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுப்பான். ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறான். இந்த கட்சி எனக்கான கட்சி, இந்த அரசியல் கட்சி என்னுடைய உணர்வை பேசுது, இந்த அரசியல் கட்சிக்கு என்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தின காசுல நான் கொடுக்குறேங்கிறான். உங்களை போல ஒன்றும் கார்பரேட் கம்பெனியில் போய் மிரட்டி பணம் வாங்கல, பேக்கரியில் போய் சண்டை போடல, புரோட்டா கடையில் போய் பாக்ஸிங் பண்ணல, பிரியாணி அண்டா சட்டியை தூக்கிட்டு போடல, கார்பரேட் நிறுவனத்தை மிரட்டல. சொல்லுங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க சேர்களை வாரி இறைச்சிக்கிட்டே போவீங்க. இதெல்லாம் நாங்கள் உட்காந்து பொறுமையா, ஆமா பரவாயில்ல பேசுங்க, பரவாயில்ல பேசுங்கன்னு போமா. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க சீமான் சட்டமன்றத்துக்கு போயிருக்கணும்ல, ஏங்க போகலங்கிறான். ஒரு சினிமா நடிகனுடைய மோகத்தில் ஓட்டு போடுறீங்களே. இன்னைக்கு நல்ல கனவு யாருக்கும் தெரியல. சுதந்திர போராட்ட தியாகி ஐயா நல்ல கனவு எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயா அருகோ அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரிசா பால் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் நாம் வாழ்ந்த சமகாலத்தில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக வாழ்ந்து அவர்களோடு போராடினாங்க. நெல் ஜெயராமன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய இறப்புக்கு எத்தனை பேர் போனாங்க? ஒரிசா பால் அவர்களுடைய இறப்புக்கு எத்தனை பேர் போனாங்க? ஐயா அருகோ அவர்களுடைய இறப்புக்கு எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் பேசினாங்க?
இந்த ஊடகங்கள் முழுக்க முழுக்க சினிமா கூத்தாடிகளோட பின்னால தானே போய் நிக்குது. ஒரு இயக்குனர் இறந்துட்டா உடனே கேமரா வச்சுட்டு போயிடணும். ஒரு நடிகர் இறந்துட்டா போயிடணும். ஒரு நடிகை கர்ப்பம் ஆயிட்டா கூட அவங்க போறாங்க. இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு ஒரு சேனல் போடுறான். பார்த்தீர்களா, நிமிடத்துக்கு நிமிடம் பரபரப்பு, கடைசியில் வைத்த ட்விஸ்ட், இந்த நடிகையினுடைய கர்ப்பத்துக்கு காரணம் இவரா, அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள்னு போடுறான். இதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. இன்னொன்னும் போடுறான், பொட்டு மாமா வைத்த பொட்டு, தலையில் விழுந்த கொட்டு, அடுத்து நடந்த அதிசயம், தமிழ்நாடே இவருக்காகத்தான் காத்திருக்கு, ஆகா என்ன ஒரு அற்புதமான காட்சி, அடடா அப்படின்னு ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுறான். யாருக்கு? சினிமா கூத்தாடிக்கலாம். இவர் இன்னமும் வாவுசி போல செக்கிழுத்து சிறையில் இருந்து தன்னுடைய சொத்தை வித்த மாதிரியும், இந்த இனத்துக்காக போராடி வழக்கு வாங்கின மாதிரியும், இந்த நாய் காரு வாங்கிட்டு பணம் கட்ட மாட்டேன்டுச்சு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு, அப்படி சில நாய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா இந்த நாய்கள் சொல்லுது சீமான் கார் வாங்கிட்டாரு, பென்ஸ் காரு. ஏட்டா உங்ககிட்ட எல்லாம் இருக்குல்லடா, எல்லா இலவும் இருக்குல்ல, அனுப்பு, சீமான் வீட்டுக்கு அனுப்பு, எப்படி வாங்கினாருன்னு கேளு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு மனுஷனை போற போக்கில் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். அவர் கடந்து அவருடைய தனிப்பட்ட முறை, அவர் மனைவி, அவர் குழந்தை, அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாத்தையும் நீ பேசுவ, கேவலமா பேசுவ, அப்படிதானே? இன்னைக்கு இதே இதுல பத்திரிகையில எழுதுறான்ல, RSS முக்கோணத்தில் விஜய் உடன் த்ரீசான்னு எழுதுறான். இன்னைக்கு எல்லா தற்கொலையும் கதறான். இதை தானே அந்த பத்திரிகை சீமானுக்கு எதிராக பண்ணா. சீமான் RSS குழந்தை நல்லடா. இன்னைக்கு RSS பெற்றுப்பட்ட குழந்தை 2 குழந்தை, அதுல ஒன்னு சீமான ஒன்னு விஜய்னு பேசினவங்க எங்க இருக்கான்? அதே விஜய் கூட தானே கூட்டணியில் இருக்கான். வெக்கம், மானம், சூடு, சொரண, சோத்துல கொஞ்சமாவது உப்பு போட்டு அவன் தின்றுந்தானா அந்த கட்சியோட கூட்டணிக்கு போவானா? இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாருங்க, அம்மா எம்எல்ஆ உம்மா எம்எல்ஆ, ஏதோ ஒரு கட்சி ஒரே ஒரு அமைச்சர் வாங்கிட்டாங்க. இப்ப சொல்றாங்க பிஜேபிலாம் எங்களுக்கு எதிரி கிடையாதுங்க, பிஜேபின்னா எங்களுக்கு எதிரியா? இவங்க பின்னாடி தான் 4000 முகல்லா போச்சு. மானங்கிட்டு தெரியாதீங்கடா. ஒரு வாக்கு என்பது எவ்வளவு வலிமையானது. அந்த வாக்கு பணத்துக்கு வித்து, கோட்டருக்கு வித்து, கோழி பிரியாணிக்கு வித்து இந்த நாட்டை நாசமாக்குனதுல மிக முக்கிய காரணமே இந்த தற்கொலைக்கு ஓட்டு போட்டாங்க தான். சொல்லு, இந்த மண்ணில் திமுக ஆட்சியில் இருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் இந்திய எதிர்ப்புக்காக போராடி இருக்கான், அத்தனை பேர் செத்து இருக்கான். காங்கிரஸ் மீது 1000 விமர்சனம் இருக்கட்டும், என் இனத்தினுடைய எதிரியாக இருக்கட்டும், ஆனால் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் அவன் ஈடுபட்டானா இல்லையா? அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா அவனுக்கு உழைப்பு இருக்கு. அவனுக்கு பல ஆண்டுகளாக அரசியல் கற்பித்தவன். தேமுதிகன்னு ஒரு வரலாறு இருக்கு, வைகோக்கு என்ற ஒரு வரலாறு இருக்கு, திருமாவளவன் என்ற ஒரு வரலாறு இருக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு என்ற ஒரு வரலாறு இருக்கு, ஐயா ராமதாஸுக்கு என்ற ஒரு வரலாறு இருக்கு. இவர்களெல்லாம் அரசியல் தெரிந்தவர்கள். ஒரு இளவும் தெரியாம சினிமாவில் நடிச்ச ஒரு காரணத்துக்காக எனக்கு அந்த நடிகனை பிடிக்குங்கிறதுக்காக ஓட்டை போட்டு இன்னைக்கு அவனை சிஎம் ஆக்கிட்டு இன்னைக்கு கத்தி காவிரி அழுதுகிட்டு இருக்கான். ஒவ்வொரு அமைச்சர் போடுற ரீல்ஸுக்கு இந்த மக்கள் கொடுக்குற ரியாக்ட் பார்க்குறியா? பள்ளி மாணவன் அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில், ஒரு தற்கொலை நாட்டில் எங்களை வாழ வச்சுக்கிட்டு பேச்சு பேசுறீங்க. எங்க கொண்டு போய் விட போறீங்கன்னு தெரியல. இனிமேலாவது தயவு செஞ்சு மூளை இருந்தால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஏன்டா இந்த தப்பை நம்ம பண்ணணும். என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால போற போக்கில் ஒரு விமர்சனத்தை அப்படியே தூவி விட்டுட்டு போறது. சீமான் பென்ஸுக்கார் வாங்கிட்டாரு, சீமான் கோடி கோடியா பணம் வாங்கிட்டாரு, சீமான் பொது வேட்பாளர். என்னைக்கு சீமான் சொன்னாராடா உங்ககிட்ட நான் பொது வேட்பாளர்னு? இல்லை சீமான் நான் திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்க போறேன்னு சொன்னாரா? ஏன் இந்த எச்ச புத்தி? வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவீங்களா? கொஞ்சமாவது வெக்கம், சூடு, சொரண, சோத்துல உப்பு போட்டு திங்கல. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுங்க தானே பிறந்திருக்கீங்க. ஒரு அவதூறு பரப்புறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு கதறான், RSS குழந்தைன்னு பத்திரிகையில் போட்டாங்க, விஜய திரிஷாவோட கூட சேர்த்துட்டாங்க அப்படின்னு. இது அன்னைக்கு அந்த பத்திரிகையை பண்ணும்போது, சீமானுக்கு பண்ணும்போது சிரிச்சிங்கல்ல, அந்த வழி என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அதனால முதல்ல அரசியல்னா என்ன, கண்ணியம்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நிறைய வரலாறுகளை படிங்க. அதை விட்டுட்டு 19 சினிமாவை பார்த்துட்டு ஒரு நடிகன் ஆகிட்டு அவன் நடிகனுக்கு நான் ஓட்டு போட்டேன், ஒரு 10 படம் நடிச்சிட்டா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டு போட்டு தெரியாதீங்க, நாசமாக போயிடுவீங்க. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அனுதாபம். என்னை பிரச்சாரம் பண்ண விடல, என்னை மக்களை சந்திக்க விடல, என்னை மக்களுக்காக போராட விடல, எனக்கு அனுமதி கொடுக்கல. நல்லா வாயில வந்துடும் எனக்கு, நான் ஏதாவது பேசிடுவேன். உண்மையா சொல்றேன், எனக்குலாம் நல்ல கோபம் வரும், நல்லா வாயில வரும். சில நாதாரிங்கெல்லாம் மேடையில பேசுது, அதெல்லாம் நான் பார்க்கும்போது ஏதாவது திரும்பி பேசிவிட்டேன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அனுதாபத்தையே தேடுறாங்க. அதிமுகவும் சொல்லல சீமான் பொது வேட்பாளர்னு, திமுகவும் சொல்லல சீமான் பொது வேட்பாளர்னு. நாம் தமிழர் கட்சியில முக்கிய நிர்வாகிகள் யாரும் சொல்ல. இப்ப சாட்டை துறைமுருகனோ, இடுமாவனம் கார்த்திகோ, ஹுமாயூன் அவர்களோ, இல்ல பாக்கியராசன் அவர்களோ யாராவது சொன்னாங்களா சீமான் பொது வேட்பாளர் அப்படின்னு? இல்ல சீமான் சொன்னாரா? இவங்களா போட்டுக்கிறாங்க. இவங்க என்னன்னா, பாருங்க
விஜய் ஆட்சி அமைந்தவுடன் கைகோர்க்கும் திராவிடத்தோடு தமிழ் தேசியம். பார்த்தீர்களா, சீமானை வீழ்த்துவதற்கு இதெல்லாம் பண்ண ஏதாவது உருட்டுவாங்க இவங்க சொல்றாங்க. பாருங்க, விஜயை வந்து வீழ்த்துறதுக்காக திமுக, அதிமுக, சீமான் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பாருங்க, விஜய் வந்து 40 நாள் தாங்க ஆச்சு. 40 நாள்ல என்னங்க பண்ண முடியும்? அவன் வீட்டு புள்ள கற்பழிக்கப்பட்டிருந்தா, அவன் பொண்டாட்டி செயினை எவனாவது அறுத்திருந்தா, அவன் பொண்டாட்டி எவனாவது கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்தா, அவங்க அம்மாவை யாராவது கொலை பண்ணியிருந்தா, அவங்க அப்பாவை எவனாவது குடிச்சு விட்டு அடிச்சிருந்தா, அவன் வீட்டை ஜேசிபி வச்சு இடிச்சிருந்தா, அவன் புள்ள படிக்கும் போது தலையில மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுந்திருந்தா, அவன் புள்ள சாலையில போகும்போது எவனாவது ஒருத்தன் செயினை பிடிச்சி இழுத்துட்டானா? 40 நாள் தான் ஆச்சுங்க விஜய். அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? என் புள்ள தானங்க, என் அம்மா தானங்க, என் பொண்டாட்டி தானங்க, போனா போட்டுங்க, விடுங்க, தளபதி விஜய்ங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுவானா? நான் கேட்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்ற ஒரு தகப்பன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உன்னுடைய குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டானா என்னங்க விஜய் வந்து 40 நாள் தானங்க ஆச்சு, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிடுவியா? அடுத்த வீட்டு குழந்தைனாலும் நீ ஈஸியாக சொல்லுவ. ஒரு அமைச்சர் சொல்லுதுங்க, ஒரு குழந்தை இறந்து வச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்குதுங்க. என்னங்க நாடு இது? அனுதாபத்தை வைத்து மட்டுமே நீங்கள் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் திமுக பண்ணலையா, திமுக பண்ணலையா, திமுக பண்ணலையா? மோடி சொல்லுவார்ல, எதுக்கு எடுத்தாலும் நேரு, எதுக்கு எடுத்தாலும் நேரு. அந்த மாதிரி இவங்க எதுக்கு எடுத்தாலும் திமுக. ஏன்னா நல்லா வாயில வந்துடும். அப்புறம் உண்மையாக சொல்கிறேன், நல்லா வரும். வேணா சொல்லு, நான் பேசுகிறேன். திமுக பிடிக்கலன்னா உனக்கு ஓட்டு போட்டான், திமுகனுடைய ஆட்சி சரியில்லைன்னா உனக்கு ஓட்டு போட்டான். அதிமுகனுடைய ஆட்சி சரியில்லைன்னு திமுக கொண்டு வந்தான். திமுக சரியில்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தான். இப்போ உட்காந்துக்கிட்டு திமுக தாங்கிறான். நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டு போகிறான். நாளைக்கு ஏதாவது எல்லாத்துக்கும் திமுக காரணம், எல்லாத்துக்கும் உதயநிதி காரணம், எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். அதுதான் தெரியுமே எங்களுக்கு மயிறு. அது தெரிஞ்சுதானே நாங்கள் திமுக கழுவி ஊற்றணும் 5 வருஷம். அரசியலும் தெரியல, ஒரு இளவும் மயிரும் தெரியல. வந்து உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் திமுக விமர்சனம் பண்ணியிருக்கியா? திமுக 2G பண்ணும்போது நீ என்ன பண்ண? திமுக வந்து ஊழல் பண்ணும்போது என்ன பண்ண சொல்லு. நாய்ங்களா உங்களை மாரி நான் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தோம்னு நினைச்சியா? எச்சன் நாய்களா உங்களை மாரி பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு விஜய் ரசிகரா, அஜித் ரசிகரா, ஆமையா அணிலா அப்படின்னு சண்டை போட்டு இருந்தேன்னு நினைச்சியா? போய் பாருங்கடா, வரலாறு திரும்பி பாருங்கடா. இவங்க உடனே வரலாறு போறோன்னா அஜித் படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, பைத்தியக்காரனுங்க. இவங்களுக்காக நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பாருங்க நாய்ங்களுக்கு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.